வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலை சேனல்ல அரேபியன் புட்டிங் பிரெட்ல செய்து பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் பால் சேர்த்து கொஞ்சம் கிண்டி வச்சுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு இதை கட்டிப்படாமல் அரேபியன் பிரெட் புட்டிங் செய்ய 1/2 லிட்டர் பால் எடுத்து காய வச்சுருக்கேன். பொங்கி வரட்டும் நல்லா பால். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கலாம். உங்கள் அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். அளவு இப்போ இதில் கஸ்டர்ட் பவுடர் கலந்ததை சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் கலந்தோடனே கொஞ்சம் பால் கட்டி போடும், அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கட்டிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, கரெக்டாக தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தா கெட்டி ஆயிடும். கொஞ்சம் தண்ணி குறைச்சி சேர்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். 2 சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், நான் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெட்டு வந்து சால்ட்டு ப்ரெட் இல்லாமல் நல்லா ஸ்வீட் ப்ரெட்டை வாங்கிடுங்க. சால்ட் ப்ரெட் வாங்கினோம்னா அந்த சால்ட்டோட இதாக டேஸ்ட்டு தான் தூக்கலாக இருக்கும். அதனால் நல்லா ஸ்வீட் ப்ரெட்டை வாங்கிடுங்க. இப்போ வந்து ஒரு கிளாஸ் பவுலில் 2 ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 3வது லேயராக இப்போ 2 ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் சில் வரட்டும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் அடுத்ததாக மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீமோட மில்க் மேட் சேர்த்தோம்னா நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். இப்போ ஒரு இது க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை இப்போ நம்ம அடுத்த லேயரை சேர்த்துக்கலாம். அடுத்த லேயருக்கு இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மேடையும் சேர்த்ததையும் சேர்த்துக்கலாம். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னாலும் கெஸ்ட் வந்தாங்கன்னாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே ப்ரெட்டில் செஞ்ச புட்டிங்கன்னு நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததான் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. நான் பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இதோட ரோஸ் பெட்டல்ஸும் சேர்த்துருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, குட்டீஸ்லாம். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரெட் புட்டிங்கை ஒரு மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூலிங்கில் வச்சுக்கலாம். இப்போ பிரெட் புட்டிங்கை கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரெட் புட்டிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே டேஸ்டியாக இருக்கும்.
இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி அரேபியன் குக்கிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ செஞ்ச அரேபியன் குக்கிங் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.